பாமக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக பாமக பொருளாளர் திலகபாமா தனது சமூக வலைதள பக்கத்தில் அதிரடி கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜசேகர். வணக்கம் ராஜசேகர், என்ன பதிவிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள். நிச்சயமாக பரபரப்பாக காணப்பட்டு வரும் பாமகவின் உட்கட்சி பூசலால் தமிழக அரசில் ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக பார்த்தோமானால் சில தினங்களுக்கு முன்னர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு செயல் தலைவராக ராமதாஸ் அறிவிக்கப்பட்டிருந்தார். இதற்கு கட்சியின் நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகின்ற நிலையில் இந்த அறிவிக்கப்பட்ட 10ஆம் தேதி அன்றைய தினமே அக்கட்சியின் பொருளாளர் திலகபாமா சமூக வலைதளங்களில் ஒரு பதிவிட்டிருந்தார். அதில் பாமகவில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் பதிவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ராமதாஸை தைலாபுரம் இல்லத்தில் சந்திக்க திலகபாமா வந்தபோது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காக்க வைத்த பின்னரே தோட்டத்திற்கு மறுபடியும் திருப்பி அனுப்பப்பட்டனர். ராமதாஸை அன்று அவர் சந்திக்கவில்லை. அதன் பிறகு பொதுக்குழு கூட்டி தன்னை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் தான் தலைவராக செயல்படுவேன் என்று அன்புமணி ராமதாசும் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அறிக்கை வெளியிட்ட மே 11ஆம் தேதி அன்று சித்திரை முழு பெரு மாநாட்டிற்கு திடல் பணிகளை அன்புமணி ராமதாஸ் நேரில் சென்று பார்வையிட்டார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா 4வது நாளாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் நெஞ்சிலேயே வஞ்சகம் என எண்ணத்தோடு பாமகவில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டதாக குறிப்பிட்ட திலகபாமாவை கண்டித்தும் அவர் அந்த வெளியில் இருந்து வந்த நோய் கிருமி அவர் தன்னுடைய கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் இல்லை என்று கட்சியிலிருந்து விலக வேண்டும் என அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் பாமகவின் பொருளாளர் திலகபாமா சமூக வலைதளங்களிலிருந்து இன்று ஒரு பதிவிட்டிருந்தார். அதில் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அதை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமைதான், தன் உயிரையும் கொடுத்து பாதுகாப்பேன் என பதிவிட்டிருந்தார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.